வணக்கம். ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 27, 28 மற்றும் 29வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 27, திங்க் த்ரூ தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு டேக்கிங் எ ரிஸ்க். நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு இருக்கும். பெரிய அளவில் ரிஸ்க், அதாவது இது எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி. பெரிய அளவில் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நமக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயம் ரிஸ்க் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அப்போ ரிச்சர்ட் டெம்ப்ளர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரூல் 28, if you don't trust someone, don't do business with them. நீங்கள் யாராவது ஒரு நபர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க கூட நீங்கள் எந்த விதமான தொழிலையும் ஈடுபடக்கூடாது. இது தொழிலில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்துலையும் சேர்த்து தான் இவர் சொல்கிறாரு. உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில இன்ட்யூஷன்ஸை கொடுக்கக்கூடியது. அந்த உள்ளுணர்வுக்கு நீங்கள் எப்போவுமே செவி கொடுத்து கேட்கணும். சில நேரத்தில் உங்களை மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு இன்ட்யூஷன் உங்களுடைய ஆழ்மனம் கொடுக்க வல்லது. ஸோ எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த வாய்ஸுக்கு காது கொடுத்து கேளுங்க. அந்த இன்ட்யூஷனை எப்போவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது சரி, இந்த நபர் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது, இவர் கூட இந்த விஷயம் ஒத்து வராது போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு சொல்லுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கேளுங்க அப்படின்னு ரிச்சர்ட் டெம்ப்ளர் சொல்கிறாரு. ரூல் 29, இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் கெட்டிங் வெல்த்தி. பணம் சம்பாதிக்கிறது அல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலைமையை அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ரூல் நம்பர் 1 உங்களுக்கு திரும்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். யார் வேண்டுமானாலும் பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிறதா ரூல் நம்பர் 1. அதனால் வயது வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அதிக வயசாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரிச்சர்ட் டெம்ப்ளர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அவருடைய மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75வது வயதில் இருக்கும்போது ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாராம். நிறைய பேருக்கு அந்த வயசில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிறதே கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது 75 வயதில், 50 வயதில், 80 வயதில் புது புது முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த வயது வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளால் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதற்கான ரகசியம் என்ன அப்படின்னா, வயது வரம்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே கன்சிடர் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கணும். அடுத்த வீடியோவில் 30வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.